இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருப்புளுந்து கருப்பட்டி கஞ்சி தான் பண்ண போறோம். இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் கருப்புளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபேன் காத்துல ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை வச்சு நல்லா மணக்க இந்த உளுந்த வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1/4 டம்ளர் பச்சரிசியை போட்டு பொரியரிசி ஸ்டேஜுக்கு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஆற வச்சு 2 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜார்ல பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 4 டம்ளர் தண்ணியை விட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்ல நம்ம பொடிச்சு வச்ச பொடியை போட்டு 2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி தண்ணியா எடுத்துக்கலாம். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் சிம்ல வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை விட்டு கை விடாம கிளறிட்டே இருக்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம், இனிப்பு நல்லா தூக்கலா தெரியும். அடுத்து கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இந்த உளுந்து நல்லா வெந்து வர ஸ்டேஜ்ல பொடிச்சு வச்ச பனவெல்லம் இது நம்ம சேர்த்து அப்படியே கிளறிட்டே இருக்கலாங்க. பாருங்க, சூப்பரா வெந்து வந்திருக்கு. மனமும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதை இறக்கி வச்சு ஒரு கப்ல சர்வ் பண்ணி மேல கொஞ்சம் தேங்காய் பூவும் தூவி அம்மா கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.